my dear 10th standard students, welcome to 100 Learning. Happy New Year to all of you. அதுக்குள்ள நியூ இயர் வந்தாச்சு. ஓகே, பப்ளிக் எக்ஸாமும் பக்கத்துலயே வந்துட்டு இருக்கு. சோ எல்லாத்துக்கும் நமக்கு என்ன ஆம்பிஷன்? எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம 10th சென்டம் வாங்கணும், ரைட்? சோ தட் ரோட் டு சென்டம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனாலும் நம்ம ஃபினிஷ் லைன் மட்டும் தான் நம்ம கண்ணுல இருக்கணும். ஏன்னா நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வராது. ஓகே, சோ எப்படி பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் ஷேர் பண்ண போறேன். Watch till the end. Okay, so first நம்ம பார்க்க போறது என்னது? January 1st okay, நியூ இயர் விட்டாச்சு. January 2nd இருந்து நம்ம ஹிஸ்டரி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். See chapter 1, 2 and 3 and maps னு போட்டுருக்கு. சோஷியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 marks, 5 mark, 8 mark டீடைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக மேப்ஸ் வந்து வெரி கிளியரா இருக்கணும் சென்டம் வாங்குறதுக்காக. எஸ், சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1 marks நம்ம ஈஸியா பாத்துறலாம். புக் பேக் क्वेश्चंस லாஸ்ட்ல படிச்சுக்கலாம். இப்போ நீங்க படிக்க வேண்டிய புக் பேக்ஸ் என்னது? 2, 5 and 8. சோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் ஜியோகிராஃபி, அப்புறம் ஒரு நாள் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நாள் சிவிக்ஸ்க்கு இப்படி ஸ்பிளிட் பண்ணி படிச்சோம்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கலாம் அண்ட் ஈஸியாவும் படிச்சுக்கலாம். எஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு நாளுக்கு நீங்க என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும், அது கூட என்ன மேப்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருக்கோம். மேப்ஸ் அகைன் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவுட்லைன் எஸ்பெஷலி தமிழ்நாடு மேப்பா இருக்கட்டும் ஆர் இந்தியா மேப்பா இருக்கட்டும், ரெண்டும் நீங்க கிளியரா படிக்கணும். ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் மேப் அண்ட் இந்தியா மேப் கிளியரா இருக்கணும். ஏதாவது ஒன்னாவது நீங்க தெளிவா படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னாலே கொஞ்சம் நமக்கு ரிவைஸ் ஆன மாதிரி ஆயிரும். சோ என்ன பண்ணணும், practice with previous year questions. So previous year questions நீங்க practice பண்ணும்போது தான் உங்களுக்கு ரீகால் ஆகுதா, நான் படிச்சதெல்லாம் வந்திருக்கா, என்னால முடியுதா அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும். சோ அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்டா நீங்க என்ன பண்ணணும், இந்த டெஃபினிஷன் டைப் கொஸ்டின்ஸ் லைக் வாட் இஸ் டாலர் இம்பீரியலிசம், வாட் இஸ் அர்பனைசேஷன், இந்த மாதிரி டிஃபைன் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா மெமரியில இருக்கும். சோ லாஸ்டா அதை பார்த்துட்டு போங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.